வணக்கம். இன்றைக்கி இதே போல் லஞ்ச் பேக் செய்யலாம். அதுக்கு 2 கலர் பாருங்கள், 2 கலர் எடுத்துருக்கேன். கிரீன் கலரும் சாண்டல் கலரும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கிரீன் கலரில் 16, சாண்டல் கலரில் 4 கட் பண்ணிக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5, 6 பாருங்கள், 6 இது 16, 6 அடி 16 இது கட் பண்ணிக்கிறலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1, 2, 3, 4 சாண்டலு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 கிரீன் கலரு. இது வந்து இந்த சாண்டல் கலர் வெட்டின மிச்சம். இது வந்து ரோல் ஒயராக வச்சுக்கலாம். இது வந்து இப்படி கட்டி நாட் போட்டு வச்சுக்கோங்க சுற்றி. ஏன்ட்டா சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும், அதனால் நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு பின்னு இருந்தால் பரவாயில்ல. பின்ன தெரியாதவங்க இதே போல் சின்ன வயரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன வயரை எடுத்துக்கிட்டு பாருங்கள், சமமாக வச்சுக்கோங்க 2 வயரையும். அதே போல் இதையும் சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வயர் இருக்குல்ல, இது மேலே இதை வைக்கணும். வச்சுட்டு இது மேலே இருக்கிற வயரில், இதுக்கு பின்பக்கம் இருக்கிற வயர், இந்த வயர், இதுக்கு இந்த வயருக்கு அடியில் இருக்கிற வயர் இதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கணும். அதே போல் இந்த வயருக்கு, இந்த மேலே வருதில்ல, இந்த வயருக்கு கீழே இருக்கிற வயர் இதை எடுத்து இப்போ இந்த இதுக்குள்ளே விட்டுறலாம். பாருங்கள், இதே போல் உங்களுக்கு போடுற புரிகிற வரை இப்போ திரும்ப போட்டு பார்த்துட்டே இருங்க. அப்படியே இது பண்ணிடலாம். ரெண்டையும் சமமாக வச்சுட்டு பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மேலே இருக்கிற வயரில் கீழே இருக்கிற வயர் எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதில் மேலே இருக்கிற வயரில் கீழே இருக்கிற வயர் எடுத்து இதுக்குள்ளே விடணும். இதே போல் திரும்ப போட்டு பார்த்தா கரெக்டாக வந்துடும். போட்டு பழகிட்டு ரெண்டாவது நீங்கள் கூட செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 சாண்டல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே போல் சமமாக வச்சுக்கிறேன்னு. இந்த ரோல் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் குட்டையாக வச்சு பாருங்கள், இது வெட்டி வச்சது. இது வந்து ரோல் ஒயரு. இது மேலே வச்சு முன்னாடி இருக்கிற இந்த வயரில் பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இதை சுற்றிக்கிறணும். இதில் பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இந்த மேலே இருக்குல்ல, அதை கொஞ்சம் கீழே இருக்குன்னா இழுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருணும். இதே போல் போடணும். இது வந்து ரோல் ஒயரு. இதை எப்படி சமமாக வச்சுக்கிறேன்னு பாருங்கள், சமமாக வச்சுக்கிறேன்னு. இது வந்து ரோல் ஒயரை இப்படி மடக்கிறேன்னு. மடக்கிட்டு இந்த வயர் இருக்குல்ல, இதை இப்படி வச்சுக்கிட்டு இந்த பின்பக்கம் இருக்கிற வயர் எடுத்து இப்படி கொண்டு வந்துடணும். இது வந்து மேலே இருக்கிற வயரு, இது கீழே இருக்கிற வயர் எடுத்து பாருங்கள், இதே போல் பள்ளமாக வரும். அந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டுறணும்.
விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒயரை கீழே கொஞ்சம் இறக்கிட்டு இதை பிடிச்சி இழுக்கணும். பாருங்கள், இதே போல் போடணும். இப்போ 2 சாண்டல் போட்டாச்சு. அடுத்து கிரீன் கலர் போட்டுடலாம். சரி சமமாக வச்சுக்கிறணும். வந்து இது ரோல் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து இப்படி மடிச்சுக்கிட்டு இதை வந்து அது மேலே வைக்கணும். இப்போ பின்பக்கம் இருக்கிற எடுத்து ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த ஒயரில் இது கீழே இருக்கிற ஒயர் எடுத்து உள்ள விட்டுறலாம். பாருங்கள், இது வந்து ரோல் ஒயரு. இதே போல் சாண்டல் 2 போட்டிருக்கோமா. அடுத்து கிரீன் கலர் வந்து 16 போடணும். இது வந்து இந்த ரோல் ஒயரு. இது இப்போ கிரீன் வந்து 16 போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், 16 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 போட்டாட்டு அடுத்து சாண்டல் 2 போட்டுடலாம். பின்னாடி இருக்கிற ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுடலாம். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. பாருங்கள், சாண்டல் கலர் 2, அடுத்து 16 கிரீன் கலர் போட்டாச்சு. இங்கே சாண்டல் 2 போட்டாச்சு. இப்போ இந்த ஆரம்பத்தில் போட்டோம்ல இந்த ஒயரு இதுவும் சரியாக வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் சென்ட்ரு ஒயரு. இப்போ இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுடலாம். இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ இது சென்ட்ரு. இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 மொத்தம் 10 வருஷம் வரணும். இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 10 வருஷம் வரணும். இப்போ இந்த ஒரு பக்கம் மட்டும் போட்டால் இந்த பக்கம் வந்து ஒயர் பத்தாமல் போயிடும். இல்லாட்டி இந்த பக்கம் போட்டால் ஒயர் பத்தாமல் போயிடும். அதனால் இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 சரியாக வைக்கிறதுக்கு தான் இந்த நாட் போடுறது. இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்து அது சரியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒயரு இந்த ஃபஸ்ட்டு இது போட்டோம்ல முடிச்சு அந்த ஒயர் சரியாக அந்த பக்கம் விட்டுட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ரோல் ஒயரு இதே போல் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த ஒயர் இருக்குல்ல கூட ஒயரு அதை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ஒயரை வந்து மேலே ஏற்றி விட்டுறணும். இந்த ரோல் ஒயரை இப்போ இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டுறணும். அடுத்து இதே போல் இப்போ வந்து இந்த ஒயர் போட்டோமா, இந்த பின்னலில் இருந்த ஒயர் எடுத்து போட்டோம். அடுத்து இந்த பின்னலில் இருக்கிற ஒயர் எடுத்து போடணும். பாருங்கள்,
இப்போ சாண்டல் 2 போட்டாச்சு. அடுத்து கிரீன் கலர் போடணும். இதுவரை போட்டு பார்க்கலாம். அடுத்து கிரீன் கலர். இதுவரை போட்டாச்சு. இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயர் இது ரோல் வயருங்க. இதுவரை பின்னியாச்சு. இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இந்த வயரு இந்த ரோல் வயரில் வச்சு பாருங்க, இது பின்னுனது. இது ரோல் வயரு. இந்த அளவு இந்த வயரை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த வயர் அளவு இந்த ரோல் வயரை இப்படி வச்சு இந்த அளவு அப்படியே இந்த பையை திருப்பி போட்டு மடிக்கிறணும். மடிக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இந்த வயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த கீழே இருக்குல்ல அந்த வயர், இது ரோல் வயரு, இதை எடுத்து இப்படி மேலே போட்டுறணும். போட்டு
பாருங்கள். அடுத்து இந்த ஒயர், இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு. இது வந்து சென்ட்ரு ஒயரு. 1 2 3 4 5, 1 2 3 4 5. இந்த சென்ட்ரு ஒயருக்கு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 போடணும்னு சொன்னல. இப்போ 1 2 3 4 5 சென்ட்ரு, 1 2 3 4 5. இப்போ வந்து 10 வரிசைக்கு வந்து நம்ம ரோல் ஒயரை கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த ஒயரை வந்து கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ரோல் ஒயர் இந்த நாட்டை கழட்டிடலாம். இப்போ எப்படி திருப்புறதுன்ட்டு பார்க்கலாம். இதை வந்து இந்த ஒயர் வந்து கட் பண்ணக்கூடாது. அடுத்து திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். இதுவரை போட்டாச்சு. இதை ரோல் ஒயரு, சுற்று ஒயர். இதை கட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒயரை பாருங்கள், இப்படி வச்சு இந்த ஒயர் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ஒயரை மேலே தூக்கி போட்டுறணும். இதே போல் போடணும். இதான் திருப்புறது. இப்போ நேராக வந்துச்சு, இந்த பக்கம் நேராக வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஒயர் திரும்புதில்ல, அதனால் இதே போல் வரும். பாருங்கள், இதே போல். இங்கே வந்து டைமண்ட் ஷேப் வந்திருக்கு. இங்கே வந்து டைமண்ட் ஷேப்பு வரலையில், இதை திரும்புறது. நல்லா டைட்டாக மட்டும் போட்டுன்னு, டைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். பை பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ இங்கே திரும்பிச்சா, இப்போ நேராக போட்டு வந்தோம். இப்போ இங்கே வந்து திரும்பணும். இது எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இதை வச்சு இப்போ இந்த ஒயரும் போடணும். இப்படி மடக்கணும். இந்த ஒயர் இருக்குல்ல, இதை எடுத்து இப்படி ஒரு சுற்று. இங்கே வந்து டைமண்ட் ஷேப் வந்து இருக்குல்ல, இங்கே வந்து அப்படி வரலையில, இங்கே தான் திருப்புறது. இதே போல் இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ இதுவரை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒயரை வந்து திருப்பணும். இப்போ இந்த 2 ஒயர்லையும் போட்டுடலாம். எப்படி திருப்புறதுன்னு பார்த்துடலாம்.
பாருங்கள் டைமண்ட் ஷேப், இங்கெல்லாம் டைமண்ட் ஷேப் வருது. இந்த 4 பக்கம் மட்டும் டைமண்ட் ஷேப் வராது. 1 2 இந்த இடத்துல 1 3 இங்கே ஒரு இடத்துல வந்து திருப்புறது வரும். இப்போ இந்த வயர் வரையை போட்டு அடுத்து இந்த வயரில் போடணும், அப்படியே திருப்புறது. இப்போ இதுவரை போட்டாச்சு. இங்கே வந்து திருப்பணும். திருப்பியாச்சு. அடுத்தது இந்த வயர் ரோல் வயரு, இது வந்து சுற்று வயரு. ரோல் வயர் தான் சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் டைமண்ட் ஷேப் வந்திருக்கு. இந்த 4 பக்கம் மட்டும் முக்கோண ஷேப் வரும். பாருங்கள், 1 முக்கோணம், 2 3 4. இந்த திரும்புகிற இடத்துல மட்டும் முக்கோண ஷேப் வரும். நான் அடுத்து எல்லாமே டைமண்ட் ஷேப் தான் வரும். இந்த முக்கோணம் வந்து இந்த 4 பக்கம் மட்டும் தான் வரும். மேலே போக போக டைமண்ட் ஷேப் தான் எல்லாமே வரும். இப்போ போட்டோம்ல, இதே போல் மேலே வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த திரும்புகிற இடத்துல பாருங்கள் முக்கோண ஷேப்பு வரும். முக்கோணம் 1 2 முக்கோண ஷேப் வந்திருக்கா, 2 3 4 பக்கமும் திரும்புகிற இடத்துல மட்டும் முக்கோண ஷேப்பு வரும். அடுத்து எல்லாமே டைமண்ட் ஷேப்பு தான் வரும். பாருங்கள், இங்கே முக்கோணம் வந்துட்டுருக்கு, இங்கே டைமண்ட் வந்திருக்கா. அடுத்து ஃபுல்லாக எல்லாமே டைமண்ட் ஷேப் தான் வரும். இந்த 4 இடத்துல மட்டும்தான் முக்கோண ஷேப்பு வரும். இங்கே வந்து திரும்புச்சுல்ல, திரும்புகிற இடத்துல மட்டும் 4 பக்கமும் திரும்புகிற இடத்துல முக்கோணம். இதே போல் பின்னிட்டே வாங்க, நல்லா டைட்டாக போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மேலே வரைய பின்னிட்டு பார்க்கலாம்.